Hello guys, welcome to Ganu channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பைத்தான்ல இருக்கிற if else எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா if மட்டும் நீங்க தனியா யூஸ் பண்ணலாம், then if else சேர்த்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து if nested போடலாம், then if else nested போடலாம். இதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த டாபிக்கை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இஃப் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இஃப் அதுக்கு அடுத்து இஃப் எழுதுறதுக்கு இஃப்ங்கிற கீவேர்டு தான் இங்கேயும், தென் இஃப் அப்படின்னு போட்டுட்டு இது உள்ளுக்குள்ள கண்டிஷன் கொடுக்கலாம். 30 lesser than 40 அப்படின்னு கொடுக்கலாம். சாரி 40. இதுக்கு அடுத்து ஒரு கோலன் வச்சிருங்க. கோலன் வச்சு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா டைரக்டா இது வந்து ஒரு டாப் ஸ்பேஸ் வந்து நிற்கும். இதுக்கு உள்ள பிரிண்ட் எழுதலாம். இப்போ ட்ரூவா இருந்தாதான் இந்த பாடி வந்து ரன் ஆகும். ஓகேவா? இஃப்ங்கிறதே அதான். கண்டிஷன் ட்ரூனா பாடி ரன் ஆகும். கனு. ஓகே. இதுக்கு அடுத்து இன்னொரு பிரிண்ட் எழுதலாம். இஃப்க்கு வெளியில இதுல டெக்னு எழுதிக்கலாம். ஓகே டன். இப்போ நான் இந்த கூட ரன் பண்றேன். என்ன நடக்குன்னு பாருங்க. கனு டெக். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. 30 lesser than 40 அப்படின்னு கேட்டிருக்கும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஸோ இந்த பாடி வந்து ரன் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ 40 lesser than 30 கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். என்ன ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். டெக் மட்டும் ரன் ஆயிருக்கு. இஃபோட பாடி ரன் ஆகல. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால இஃபோட பாடி வந்து ரன் ஆகல. இவ்வளவுதான் இஃபோட கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த இஃப் எப்படி நம்ம நெஸ்டடா போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ஒரு குட்டி ப்ரோக்ராம் வச்சுட்டே நம்ம பார்க்கலாம். இதில் நான் கொடுத்துக்கிறேன் ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். அதுக்கு 20 வேல்யூ அசைன் பண்றேன். தென் பீன்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். அதுக்கு 13 வேல்யூ அசைன் பண்றேன். அப்புறம் இஃப்க்குள்ள ஏ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு பீனே கொடுத்துக்கலாம். இதுக்கு உள்ள str ஏ கொடுக்குறோம். இதுல ஏன் str கொடுக்குறோம்னா பிரிண்ட்டுக்குள்ள ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஏங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள். ஸோ அதை நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்காக இப்படி யூஸ் பண்றோம். ஓகேவா? இதுக்கு அடுத்து ஒரு பிளஸ் கன்கேடினேஷனுக்காக. தென் டபுள் கோட்ஸுக்குள்ள ஸ்ட்ரிங்கை நம்ம எப்பவுமே டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுப்போம். இஸ் ஸ்மாலர் தென் அடுத்து ஸ்ட்ரிங் str. ஏன்னா பி வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள். ஓகே. இப்ப பாருங்க ரன் பண்றேன். 20 is smaller than 30 அப்படின்னு வருது. இப்போ இந்த எல்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இஃபோட பாடிக்கு வெளியில எல்ஸ் அப்படின்னு போடுங்க. போட்டு அதே மாதிரி ஒரு கோலன் வச்சிருங்க. இப்போ எல்ஸோட பாடி எழுதுறோம். ஓகேவா? பிரிண்ட். இந்த லைனை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதுல என்ன போடலாம்னா நாட் ஸ்மாலர் தென் பி. ஓகே. இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல ஏய வந்து 40 அப்படின்னு மாத்திடுறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். 14 மாத்தினதுனால இது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ ரன் பண்றேன். இப்போ நம்ம இந்த கூட ரன் பண்ணலாம். ரன். 40 is not smaller than 30 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இது ஃபால்ஸ் ஆயிருச்சு. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற காரணத்தினால இந்த எல்ஸ் பிளாக் வந்து ரன் ஆயிருக்கு. இதனாலதான் ரெண்டாவது பார்ட் ரன் ஆயிருக்கு. இஸ் நாட் ஸ்மாலர் தென், அதாவது 40 வந்து 30ஓட ஸ்மால். சாரி 40 வந்து 30ஓட ஸ்மால் கிடையாது. ஸோ 40 இஸ் நாட் ஸ்மாலர் தென் 30 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதையே மாத்தலாம். ஏயை வந்து 20ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட கண்டிஷன் வந்து இந்த இடத்துல நமக்கு ட்ரூ ஆயிரும். ட்ரூ ஆனதுனால நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாக் ரன் ஆகும். நேம் எரர். இந்த நேம் எரர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் அந்த வேரியபிளே கொடுக்காம விட்டீங்கன்னா தான் வரும். இந்த கேஸில் நமக்கு வந்திருக்கு, இருந்தாலும் நம்ம அந்த வேரியபிள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் மறுபடியும் ஒரு வாட்டி கண்ட்ரோல் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா இந்த கோடு வந்து பக்காவாக ரன் ஆகும். 20 is smaller than 30 அப்படின்னு நமக்கு ரன் ஆயிருக்கு. ஓகேவா? இவ்வளவுதான் இஃப் எல்ஸ். இப்போ
இந்த இஃப் எப்படி நெஸ்டடா போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த எல்ஸ் எடுத்துடலாம். இந்த எல்ஸ் எடுத்துறேன். எடுத்துட்டு இந்த இஃபோட பாடிக்குள்ளேயே இன்னொரு இஃப் எழுதலாம். நம்ம ஜஸ்ட் நான் இதை டிஃபால்ட்டாவே ட்ரூன்னு கொடுக்குறேன். இதுல நீங்க கண்டிஷன் கூட கொடுக்கலாம். பிரிண்ட்டுக்குள்ள கனுன்னு செட் பண்றேன். இப்போ நான் அதை ரன் பண்றேன். ரன் கோட் 20 ஸ்மாலர் தென் 30 கனு. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனா என்ன ஆகும்? நமக்கு வந்து இன்னர் இஃப் வந்து ட்ரூ தான், ஆனா எதுவுமே நமக்கு ரன் ஆகல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இஃப் வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இஃபோட பாடிக்குள்ளே வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இஃபோட பாடிக்குள்ள தான் அடுத்த இஃப் இருக்கு. இதோட பாடிக்குள்ள வந்தாதான் இது ரன் ஆக முடியும். ஸோ இன்னர் இஃப் ட்ரூவா இருந்தா கூட அதோட அவுட்டர் இஃப் வந்து ஃபால்ஸ் ஆகாம ட்ரூ ஆனா மட்டும்தான் நமக்கு வந்து இன்னர் இஃப் வந்து எப்பவுமே ரன் ஆகும். ஓகேவா? இப்போ நெஸ்டட் இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓட் போடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகேவா? ஓட் போடுறதுக்கு இருக்கவருக்கு என்னெல்லாம் இருக்கணும்? ஓட்டர் ஐடி இருக்கணும், வயசு 18க்கு மேல இருக்கணும். ஓகேவா? 18 வயசுக்கு மேல இருந்தா தான் ஓட்டர் ஐடியா கொடுப்பாங்க. ஆனா நம்ம கேஸ்ல நம்ம இப்படி செட் பண்ணிக்குவோம். ஓட்டர் ஐடியும் இருக்கணும், வயசும் 18க்கு மேல இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தா மட்டும்தான் அவர் ஓட் போட எலிஜிபிள். ஓட்டர் நேம் நம்ம கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஓட்டர் நேம் வந்து கனு. அதுக்கடுத்து ஓட்டர் ஏஜ் வந்து 17 வச்சுக்கலாம். அடுத்து ஓட்டர் ஐடி ஸ்டேட்டஸ். ஓட்டர் ஐடி ஸ்டேட்டஸ் வந்து ஹேவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அவருக்கு வயசு வந்து என்ன இருக்குன்னா 18க்கு மேல இருக்கணும். இஃப் ஏக்குள்ள ஓட்டர் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18ஆவும் இருக்கலாம், 18க்கு மேலேயும் இருக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கோலன் வச்சு இஃபோட பாடிக்குள்ள நம்ம எழுதுறோம். பிரிண்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டரோட நேமை பிரிண்ட் பண்ணிடணும். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் தான். ஸோ ஓட்டர் நேமை டைரக்டாவே நமக்கு கொடுத்துடலாம். இதுல அது ட்ரூவா இருந்தா இதான் பிரிண்ட் ஆகும். சாரி, எலிஜிபிள் டு ஓட். அடுத்து இப்போ அவரு ஓட் போட எலிஜிபிள் 18 வயசுக்கு மேல இருந்தா, ஆனா அவர்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கணும். ஸோ இவர் எலிஜிபிளா இருந்தா ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். இஃப் அவர் 18 வயசுக்கு மேல இருந்தாதான் அவர்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையானே நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை வந்து இன்னரா நம்ம எழுதுறோம். சரியா? ஓட்டர் ஐடி ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரிங்கையும் வச்சு நம்மளால கண்டிஷன் எழுத முடியும். இதுல என்னன்னா இந்த ஸ்ட்ரிங்கும் நமக்கு ஈக்குவலா இருக்கணும். ரெண்டு ஈக்குவல் போட்டீங்கன்னா ஈக்குவல், இது வந்து ரிலேஷன்ஷிப் ஆபரேட்டர். ரெண்டு ஈக்குவல் போடுறது, லெஃப்ட் சைடு இருக்கிறதும் ரைட் சைடு இருக்கிறதும் ஈக்குவலா இருந்தா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இதுல ஹேவ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஹேவ். ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ட்ரூ ஆனா இது ரன் ஆகும். ஓகேவா? பிரிண்ட் ஓட்டர் நேம் பிளஸ் கேன் ஓட். ஓகே, சரி. இப்போ அவர்கிட்ட ஓட்டர் ஐடி இல்ல. அப்போ எல்ஸ் ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இஃப்க்கு நேரா அந்த எல்ஸ் எழுதிடக்கூடாது, ரெண்டாவது இஃப்க்கு நேரா தான் எழுதணும். பிரிண்ட், ஏன்னா இது வந்து இன்னர் இஃபோட எல்ஸ் பிளாக். ஓகேவா? ஓட்டர் நேம். இப்போ இதுல அவருக்கு ஒரு மெசேஜ் வரும். can't vote, apply for new voter ID அப்படின்னு அவருக்கு ஒரு மெசேஜ் வரணும். இதுக்கு அடுத்து இந்த எல்ஸ் பிளாக் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் இஃபோட எல்ஸ் பிளாக் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் இஃப்க்கு நேரா வந்துக்கணும். அந்த லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃபர்ஸ்ட் இஃபோடது. அந்த இடத்துல எல்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கு எழுதுங்க பிரிண்ட். இதுக்குள்ள என்ன எழுதுறோம்னா can't vote, voter name can't vote.
ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சது. இப்போ இருக்கு வயசு வந்து 17 தான் இருக்கு. 17 இருந்தா என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஒரே மெசேஜ் கனு கேன்ட் ஓட். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. கனு கேன்ட் ஓட். ஏன்னா 18 வயசு ஆகல, ஸோ ஓட்டு போட முடியாது. இஃப் வந்து ஃபர்ஸ்ட் இஃப் ஃபால்ஸ் ஆயிருச்சு, டைரக்டா இந்த எல்ஸ் பிளாக்குக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ கனு கேன்ட் ஓட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இவருக்கு 18 வயசு ஆயிருச்சு. ஆனா ஓட் ஐடி இல்ல, நாட் ஹேவ். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கனு எலிஜிபிள் டு ஓட். இப்போ இந்த இஃப் ரன் ஆயிருச்சு, இந்த பிரிண்ட் ரன் ஆயிருச்சு. இஃபோட பாடி வந்து இப்போ ரன் ஆகுது. ஓகேவா? 18 வயசுக்கு மேல இருந்தா இந்த பாடி ரன் ஆகுது. ஏன்னா இது ட்ரூ. இது ரன் ஆயிருச்சு. கனு எலிஜிபிள் டு ஓட். அதுக்கடுத்து இந்த இன்னர் இஃபுக்குள்ள வருது. ஓகேவா? இந்த பிளாக்ல செக் பண்ணுது. ஹேவா அப்படின்னு ஐடி ஸ்டேட்டஸ் வந்து ஹேவ் அப்படின்னு இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கும். ஹேவ்னு அங்கே இல்லை, வேற ஏதோ இருக்கு. நாட் ஹேவ். அதுக்கு நாட் ஹேவ்லாம் தெரியாது. ஹேவா அப்படின்னு தான் பார்க்கும். இப்போ இந்த ஹேவ் கிட்டே ஒரு ஹேவ்ஸ் போட்டாலே முடிஞ்சு போச்சு. நாட் ஹேவ் தான் போடணும் இல்லை, ஒரு ஹேவ்ஸ் போட்டாலே முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, கனு கேன்ட் ஓட். ஓகேவா? ஹேவான் மட்டும்தான் பார்க்கும். ஹேவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ரன் ஆகும். கேன் ஓட். இங்கே ஹேவ்ஸ்ன்னு இருக்கு. கம்ப்யூட்டருக்கு அதெல்லாம் தெரியாது. நாட் ஹேவ் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஹேவை தவிர வேற என்ன இருந்தாலும் இது ஃபால்ஸ் தான். ஓகேவா? இப்போ எல்ஸ். இந்த எல்ஸ் பிளாக் ரன் ஆயிரும். கேன்ட் ஓட். அப்ளை ஃபார் நியூ ஓட்டர் ஐடி. ஓகேவா? இந்த இடத்துல ரெண்டே ஸ்டேட்டஸ் தான், ஹேவ் நாட் ஹேவ். நாட் ஹேவ்னு இருக்கும்போதும் அதே தான். கனு கேன்ட் ஓட். அப்ளை ஃபார் நியூ ஓட்டர் ஐடி. ஏன்னா அவர்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை. தென் அதுக்கடுத்து வயசு 17 இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளேயே வரல. இப்போ இவர் ஹேவ் அப்படின்னு வச்சுக்கலாம். கிளியர் பண்றேன். ஓட்டர் ஐடி இருக்கு. 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுது. ஓகேவா? 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ட்ரூ. ஃபர்ஸ்ட் இது ரன் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ரெண்டாவது இஃபுக்குள்ள வருது. ஹேவா ஸ்டேட்டஸ் என்னன்னு பாக்கு. ஹேவ் இருக்கு அப்படின்னா கனு கேன் ஓட். கனு இஸ் எலிஜிபிள் டு ஓட். கனு கேன் ஓட். இந்த இஃபெல்ஸ் பார்த்தீங்கன்னா குழப்பிக்கிற அளவுக்கு கான்செப்ட்ஸ் இதில் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு இது புரியலைன்னா வீடியோ மறுபடியும் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, உங்களுக்கு இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் அதுக்கப்புறமும் உங்களுக்கு இதில் குழப்பம் இருக்குது அப்படின்னா நான் வந்து சி டுட்டோரியலில் இதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் கான்செப்ட் வைஸ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிபிடி எல்லாம் வச்சு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இஃபெல்ஸை பற்றி கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட டவுட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலோட பேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்குது. உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் உங்கள் டவுட்ஸை போஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.